இலங்கை கடற்படையினரால் நேற்று முன்தினம் பிடித்துச் செல்லப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் 4 பேர் உட்பட அந்நாட்டில் உள்ள 77 தமிழக மீனவர்களையும் அவர்களுக்கு சொந்தமான 102 மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பாம்பன் மீன்பிடி தளத்திலிருந்து மோட்டார் பொருத்தப்பட்ட படகில் மீன்பிடிக்கச் சென்ற 4 தமிழக மீனவர்களை நேற்று முன்தினம் அதிகாலை இலங்கை கடற்படையினர் பிடித்து இலங்கை தலைமன்னாருக்கு கொண்டு சென்றுள்ளனர். தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இதுபோன்று பிடித்துச் செல்லப்படுவதை அடுத்து பிரதமரின் கவனத்திற்கு இதுகுறித்து மீண்டும் கடிதம் எழுதும் கட்டாயம் தமக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாக் நீரிணை பகுதியில் தமிழக மீனவர்கள் தங்களது வரலாற்று பூர்வமான பாரம்பரிய கடற்பகுதியில் மீன்பிடிக்கும் உரிமைகளை இலங்கை அரசு தொடர்ந்து மீறி வருகிறது. தமிழக மீனவர்களை கடத்திச் செல்வது, படகுகளை பறிமுதல் செய்வது, மீன்பிடி உபகரணங்களை கைப்பற்றுவது ஆகிய செயல்கள் அண்மை காலமாக அதிகரித்துள்ளதுடன் கடுமையாகி இருப்பதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச கடல் எல்லைக்கோடு விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் இருப்பதை மீண்டும் தாம் வலியுறுத்த விரும்புவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 1974 மற்றும் 1976 ஆண்டுகளில் இந்தியா இலங்கை இடையே ஏற்பட்ட ஒப்பந்தங்களின்படி கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்ததன் அரசியல் சட்டத்தின் செல்லத்தக்க தன்மையை எதிர்த்து தாம் வழக்கு தொடர்ந்துள்ளதையும் அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசும் தன்னை இணைத்துக் கொண்டதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை திருப்பித் தராமல் வைத்துள்ள இலங்கை அரசின் தந்திரத்தால் தமிழக மீனவர்கள் சொல்லுண்ணா வேதனையும் துயரமும் அடைந்துள்ளனர். வாழ்வாதார அடிப்படையை இழந்துள்ளதால் இம்மீனவர்கள் மனமுடைந்து போயுள்ளனர். இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் மூலமாக இலங்கை அரசு உயரதிகாரிகளுடன் பிரதமர் தொடர்பு கொண்டு இலங்கையில் போதிய பராமரிப்பின்றி சேதமடைந்து வரும் படகுகள் உடனடியாக திரும்ப கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். நடுக்கடலில் தமிழக மீனவர்கள் பிடித்துச் செல்லப்படுவதற்கு உடனடியாக முடிவு கட்ட சம்பந்தப்பட்ட இலங்கை அதிகாரிகளுடன் இப்பிரச்சினை குறித்து பேச்சு நடத்த தீவிர முயற்சிகளை தொடங்குமாறு வெளியுறவு அமைச்சகத்துக்கு பிரதமர் விரைந்து உத்தரவிடுமாறு கேட்டுக்கொள்வதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். மேலும் நேற்று முன்தினம் பிடித்துச் செல்லப்பட்ட 4 மீனவர்கள் உள்ளிட்ட இலங்கை சிறைகளில் உள்ள 77 தமிழக மீனவர்களையும் அந்நாட்டில் உள்ள 102 படகுகளையும் காலதாமதமின்றி விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். வெளியுறவு அமைச்சகத்துக்கு இதற்கான உத்தரவை பிரதமர் உடனடியாக பிறப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.